இப்போது சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் வந்து கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, 1/2 லெமன். இது வந்து தாளிப்புக்கு பட்டை கிராம்பு சும்மா ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய், பெருஞ்சீரகம், மிளகு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பட்டை கிராம்பு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், உப்பு, கடைசியில் கொத்தமல்லி தூள், அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி தேவையான அளவு, அப்புறம் குழம்புத்தூள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை போட்டுக்கலாம். இது நல்லா கறிக்கும், நல்லா பொரிக்கும். நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் டேஸ்ட்காக கலந்து போட்டுக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். இப்போது இதில் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பட்டை கிராம்பெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப சும்மா கொஞ்சம். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போடணும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த கழுவி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். சாஃப்டாக இந்த சிக்கன் மசாலா இருக்கும், இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி வைக்கலாம். கொஞ்ச நேரம் அதிலே குக் ஆகட்டும், சாஃப்டாக இருக்கும். நல்லா அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கட்டும், இல்லையா 2-3 நிமிஷம் இருக்கட்டும். வேணா உப்பு போட்டுக்கலாம். உப்பு வேணால் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த மசாலாவோட அந்த சிக்கன் நல்லா சாரும். அதுக்காக இது இப்போ நல்லா குக்காகி நல்லா சாஃப்டாகிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், பெருஞ்சீரகம், ஜீரகம், மிளகு இதை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு பரட்ட வச்சுக்கலாம். இதுதான் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு காரம், உப்பு எல்லாம் போதுமானு பார்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா
உங்களுக்கு காரம் நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாத்தூளை கம்மி பண்ணிவிட்டு மிளகு அதிகமாக சேர்த்துக்கோங்க. செட்டிநாடுனாலே வந்து மசாலாவை விட மிளகு தான் நல்லது. கொஞ்சோண்டு வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், குழம்புத்தூள் சும்மா 1 ஸ்பூன் போட்டால் அதே நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். வேணால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போது நம்ம இதில் லெமன் புழிஞ்சிக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூள் இறக்கிட வேண்டியது. அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வாங்கள் அனைவரும் உண்டு மகிழ்வோம். நன்றி.